ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னிலேருந்து நம்ம தினம் ஒரு புதிர் பார்க்க போகிறோம். அதே மாதிரி டிஎன்பிசிலேருந்து தினம் 3 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மகுடமணியா அரசன் யார்? மக்களின் சேவகனாகவும் இந்திய மக்களின் இரும்பு தூணாகவும் செயல்படுவது எது? இதுதான் புதிர். பாஸ் பண்ணிவிட்டு கமெண்டில் ஆன்சர் ஃபில் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து நம்ம டியூஷன் கிளாஸ் பிளான் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வாரம் வெள்ளி சனிக்குள்ளார எல்லோரும் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எல்லோரும் யாரெல்லாம் சேர்றீங்களோ சேர்ந்துருங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அவங்களுக்கான செக்லிஸ்ட்டு, ஸ்டடி பிளானு இதெல்லாமே நம்ம கொடுக்கணும். தென் 29 ஜூன் அண்டு 30 ஜூன் இந்த 2 நாளும் ஈவினிங் 7 to 8:30 PM இந்த 2 நாளும் என்ன பார்க்க போகிறோமா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4 இந்த 2 எக்ஸாமை பற்றின அவேர்னஸ். ஓகேங்களா? இந்த 2 எக்ஸாமும் என்னென்ன பேட்டர்ன் இருக்குது, என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதோட சிலபஸை பற்றி எப்படிலாம் படிக்கலாம், ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம எந்த வியூவில் பார்க்கலாம் அப்படிங்கிற கிளாஸ் தான். ஜூம் கிளாஸு எல்லாம் கூகுள் மீட் இது 2ல் நம்ம கிளாஸ் போட்டுக்கலாம். இது 2மே கிளாஸ் மாதிரி தான். ஸோ என்ன வரும்னா முழுக்க அவேர்னஸும் பிளானும் இதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கான சீக்ரெட் அண்ட் தென் வழிகள். ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் பிளான் அனலைஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் எல்லாமே ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம எல்லாமே கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெடிலுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அந்த ரெடிலுக்கான ஆன்சர் வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். எதிர்கால நீங்கள். அதாவது மகுடமணியா அரசன் யாருன்னா அரசு அதிகாரிகள் தான். ஓகேங்களா? அரசு அதிகாரிகள் தான் இந்தியாவோட இரும்பு தூணாகவும் செயல்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ முதல் புதற்கான ஆன்சர் சொல்லியாச்சு. இன்றைக்கி முத்தான 3 டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, முதல்ல வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார், அண்ட் தென் எந்த வருஷம்? முதல் கொஷின். ஓகேங்களா? இது என்ன பிரமாதம், இது விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. கொஷின், இந்தியாவோட அரசியலமைப்போட அடிப்படை கோட்பாட்டுகளை தீர்மானித்த வழக்கு எது? ஓகேங்களா? இந்த கேஸ். ஓகே, இந்த கேஸ் எந்த வருஷம்? இது 2வது வருஷம். தேர்டு கொஷின், முக்கியமான கொஷின். இது சுபாஷ் சந்திர போஸ், நம்ம நேஷ்னல் லீடர், அவரோட மனைவி எந்த நாட்டை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தையோட பேர் என்ன? ஓகேங்களா? இதுதான் உங்களோட 3வது கொஷின். ஸோ இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.